உங்க லைஃப்ல நடக்கிற கஷ்டங்கள பார்த்து, "ஏன் எனக்கு மட்டும் படி நடக்குது?" அப்படின்னு என்னைக்காவது வருத்தப்பட்டுருக்கீங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? யுனிவர்ஸ் ஒருபோதும் எதையுமே கோயின்சிடென்ஸா நடக்க விடாது. இந்த அழகான ஓவியத்துல இருக்கிற அந்த பையன பாருங்க. அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடல். ஆனா அவனுக்கு பின்னாடி ஒரு முழு யுனிவர்ஸே இருக்கு. நாமளும் அப்படிதான். நம்ம முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள மட்டும் பார்த்து பயப்படுறோம். ஆனா, நமக்கு பின்னாடி இந்த யுனிவர்ஸ் எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா நிக்குதுங்கிறது கவனிக்க மறந்துடுறோம். இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல்லான வரி இருக்கு. "நீ இப்போது எதிர்கொள்கிற ஒவ்வொரு சவாலும் நாளைய உன் வெற்றிக்காக தயாரிக்கப்படுகிறாய்." இப்போ நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு பெயினும் ஒரு அழகான ஃபியூச்சருக்கான ப்ரிப்பரேஷன் தான். இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வீண் போகாது. அந்த பையன் எப்படி அமைதியா அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருக்கானோ, அதே மாதிரி உங்க மேல கான்ஃபிடன்ஸ் வச்சு அமைதியா இருங்க. உங்கள சுத்தி இருக்கிற இந்த எனர்ஜி உங்கள ஒருபோதும் கைவிடாது. இந்த வீடியோல உங்க வாழ்க்கைய எப்படி ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல கொண்டு போறதுன்னு நம்ம இன்னும் டீப்பா பேச போறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி ஜர்னி. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற மிக முக்கியமான விஷயம் எண்ணங்கள். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது நமக்கும் நம்ம மனசுக்கும் மட்டும் தான் தெரியும்னு. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. பிரபஞ்சம் எப்போதும் நம் எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும். சயின்ஸ் ரீதியா பார்த்தா கூட நம்ம ஒவ்வொரு எண்ணமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு ஆற்றல், எனர்ஜி. நீங்க ஒரு விஷயத்தை பத்தி தொடர்ந்து சிந்திக்கும் போது அந்த எண்ணத்துக்கு நீங்க உயிர் கொடுத்த மாதிரி அது காந்தம் போல உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ப வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த யூனிவர்ஸுக்கு நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாது. நம்ம என்ன எண்ணத்தை நினைக்கிறோமோ அது மட்டும்தான் தெரியும். நாம் தான் முடிவு பண்ணணும் நமக்கு என்ன வேணும்னு. அந்த படத்துல உள்ள பையன் எப்படி அமைதியா அந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கானோ அதே மாதிரி நாமளும் அமைதியா நம்ம எண்ணங்களை கவனிக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் எதிரொலி. நீங்க என்னால முடியாது, எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, பிரபஞ்சம் ஆமா உனக்கு எல்லாமே கஷ்டம்தான் அப்படின்னு அதையே உங்களுக்கு திருப்பி தரும். ஆனா அதே சமயம் நான் இப்போ கஷ்டத்துல இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிப்பேன், எனக்கான பாதை தெளிவா இருக்குன்னு நீங்க ஆழமா நம்புனீங்கன்னா, அந்த எண்ணத்தை இந்த பிரபஞ்சம் ஒரு ரிக்வெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதை நிறைவேத்துறதுக்கான வழிகளை காட்ட ஆரம்பிக்கும். சுருக்கமா சொல்லப்போனா உங்களுடைய வாழ்க்கைங்கிறது உங்க எண்ணங்களோட ஒரு பிம்பம் தான். அதனால உங்க மனசுங்கிற தோட்டத்துல எப்பவுமே நல்ல எண்ணங்களை மட்டும் விதைங்க. ஏன்னா அந்த பெரிய பிரபஞ்சம் நீங்க எப்போ விதைப்பீங்க அதை எப்போ நிஜமாக்கலாம்னு காத்துட்டு இருக்கு. நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நம்ம எதை நோக்கி ஓடுறோம்னு கேட்டா பலர்கிட்ட பதில் இருக்கிறது இல்ல. இங்கதான் ஒரு முக்கியமான ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. தெளிவான ஆசைகள் மட்டுமே வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பாதையை உருவாக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க டாக்ஸி ஏறி உட்காந்துட்டு அந்த டிரைவர் கிட்ட எங்கேயாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை எங்க கூட்டிட்டு போவாரு? கண்டிப்பா எங்கேயும் போக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சமும். எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் அப்படின்னு கேட்டா பிரபஞ்சத்துக்கு உங்களை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாது. ஆசைகள்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். எனக்கு இந்த வேலை தான் வேணும், இந்த இலக்கை தான் நான் அடையணும் அப்படின்னு நீங்க எப்ப தெளிவா ஒரு முடிவுக்கு வர்றீங்களோ அப்போதான் உங்களுக்கான பாதை கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம மனசு ஒரு லென்ஸ் மாதிரி. ஒரு லென்ஸ் சூரிய வெளிச்சத்தை ஒரே புள்ளியில குவிக்கும் போதுதான் அங்க நெருப்பு உருவாகும். அதே மாதிரி உங்க எண்ணங்களை சிதற விடாம உங்க ஆசைய ஒரு புள்ளியில குவிக்கும் போது அந்த பாதையில இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி நீங்க போக வேண்டிய தூரம் ரொம்ப சுலபமா தெரியும். அதனால இன்னைக்கே ஒரு நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அடைய போற அந்த ஒரு தெளிவான இலக்கு என்ன? அதை தீர்மானிங்க. பாதை தானா பிறக்கும். நம்மளுடைய வாழ்க்கை என்பது நாம் யாரை சந்திக்கிறோம் மற்றும் நமக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பதை பொறுத்தே அமைகிறது. ஆனால் இந்த மனிதர்களும் வாய்ப்புகளும் தற்செயலாக நம்மிடம் வருவதில்லை.
நல்ல எண்ணங்கள் மட்டுமே நல்ல மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் நம்மை நோக்கி ஈர்க்கும். இதை ஒரு அதிர்வு ஃப்ரீக்வன்சி என்று சொல்லலாம். ஒரு ரேடியோல ஒரு குறிப்பிட்ட சேனல்ல நம்ம கேட்க விரும்பினா அந்த அலைவரிசையை சரியா வைக்கணும். அதுபோலதான் நம் மனம் அன்பாகவும் பாசிட்டிவாகவும் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இருந்தால் அதே போன்ற ஃப்ரீக்வன்சில இருக்கும் மனிதர்களை இந்த பிரபஞ்சம் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும். எந்த ஒரு பெரிய சக்சஸ்க்கு பின்னாடியும் ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். அதுதான் நம்பிக்கை. ஃபெய்த் என்பது வெறும் வார்த்தை கிடையாது. அது உங்களோட கனவுகள் நனவாவதற்கான ஃபர்ஸ்ட் சீட். ஒரு விவசாயி நிலத்துல விதையை விதைக்கும் போது அது உடனே மரமா வளரும்னு எதிர்பார்க்க மாட்டார். ஆனா அந்த விதை மேல அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்கும். அந்த ஒரு விதைக்குள்ள தான் ஒரு பெரிய ஆலமரமே ஒளிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு ட்ரீமும். உங்ககிட்ட இப்போதைக்கு எந்த வசதிகளும் இல்லாம இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை நம்பாம இருக்கலாம். ஆனா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க விதைக்கிற அந்த ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கே, அதுதான் இந்த யூனிவர்ஸோட லாங்குவேஜ். நீங்க எப்போ உங்க கனவு மேல ஒரு அசைக்க முடியாத செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வைக்கிறீங்களோ அப்பதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த யூனிவர்ஸ் ஒரு பேங்க் மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையை டெபாசிட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய கனவுகள் ரியாலிட்டியா மாறும். அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு நீங்க அடைய போற மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு அஸ்திவாரம். இந்த உலகத்துல நம்ம எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கோம். சத்தம் நிறைந்த இந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்க மறந்துடுறோம். அதுதான் இன்னர் பீஸ். மன அமைதி இருந்தா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற அந்த சின்ன சின்ன சிக்னல்ஸ் நம்மால புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு உதாரணத்தோட சொல்லணும்னா, ஒரு குளத்துல தண்ணி ரொம்ப அலைப்பாஞ்சிட்டே இருந்தா அடியில இருக்கிற கல் நமக்கு தெரியாது. ஆனா அந்த தண்ணி எப்போ ஸ்டில்ல அமைதியா இருக்கோ அப்போதான் அடியில இருக்கிற ஒவ்வொன்றும் தெளிவா தெரியும். அதே மாதிரி தான் உங்க மனசும். உங்க மனசு பயத்திலையும் கவலையிலையும் அலைப்பாஞ்சிட்டு இருந்தா பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டுற அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட நேரடியா வந்து பேசாது. அது சில நேரங்கள்ல ஒரு மனிதர் மூலமாவோ ஒரு புத்தகத்துல வர வரிகள் மூலமாவோ அல்லது திடீர்னு உங்க மனசுல தோன்ற ஒரு இன்யூஷன் மூலமாவோ பேசும். ஆனா இந்த மெசேஜஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா உங்க மனசு ஒரு அமைதியான சைலண்ட் மோட்ல இருக்கணும். அதனால தினமும் கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க அல்லது அமைதியா இயற்கையை ரசிங்க. நீங்க எப்போ அமைதியா இருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கான அந்த சரியான வழியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு போதிக்கும். சைலன்ஸ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் யூனிவர்ஸ். அந்த மொழியை கத்துக்க உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. நம்மளுடைய ஆழ் மனதிற்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. நீங்க எதை பத்தி தொடர்ந்து நினைக்கிறீங்களோ அது ஒரு நாள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ரியாலிட்டியா மாறும். இதத்தான் உலகத்துல இருக்கிற அறிஞர்கள் எல்லாரும் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மனசு ஒரு மேக்னெட் மாதிரி. உங்களுடைய டாமினன்ட் தாட்ஸ், அதாவது உங்க மனசை ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்குது. நீங்க நான் தோத்துருவேன் அப்படின்னு எப்போவும் நினைச்சிட்டு இருந்தா உங்க அறியாமலேயே நீங்க தோல்விக்கான வழிகளை தேடுவீங்க. ஆனா நான் ஜெயிக்க பிறந்தவன் அப்படின்னு ஒரு விக்டரி மைண்ட் செட்டோட இருந்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் வெற்றிக்கான அத்தனை கதவுகளையும் உங்களுக்காக திறந்து வைக்கும். இதத்தான் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க கனவு நிஜமானா நீங்க எப்படி இருப்பீங்க? உங்களோட அந்த சக்சஸ் மொமெண்ட் எப்படி இருக்கும்? இத பத்தி தினமும் சில நிமிடங்கள் ஆழமா சிந்திங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுக்கறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அது உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் ஒரு கிச்சன் மாதிரி. நீங்க எதை அதிகமா ஆர்டர் பண்றீங்களோ அதுதான் உங்க தட்டுக்கு வந்து சேரும். ஸோ உங்க எண்ணங்கள்ல எப்போவும் தெளிவான மற்றும் பாசிட்டிவான ஆர்டர்ஸை மட்டும் கொடுங்க. உங்க வாழ்க்கையே மாறும். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய தடையா இருக்கிறது நம்மளோட பயம்தான். ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஃபியர் குறைந்த இடத்துல தான் மிராக்கிள்ஸ் பிறக்கும். நம்ம ஏன் பயப்படுறோம்?
ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது? இல்ல மத்தவங்க என்ன நினைப்பாங்க? அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் இமேஜினேஷன் தான் இந்த பயம். ஆனா இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்குது தெரியுமா? ஒரு சின்ன ரிஸ்க் மற்றும் ஒரு பெரிய கரேஜ். நீங்க எப்போ உங்க பயத்தை தாண்டி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்கிற அந்த மேஜிக் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பயம் அப்படிங்கிறது ஒரு மூடி வச்ச கதவு மாதிரி. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னா நீங்க அந்த கதவை திறந்து தான் ஆகணும். இந்த யூனிவர்ஸ் ஒருபோதும் பயப்படுறவங்களுக்கு துணை நிக்காது. ஆனா என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு துணிச்சலா இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வழிகள்ல அதிசயங்களை செஞ்சு கொடுக்கும். உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க. உங்க பயத்தை சேலஞ்ச் பண்ணுங்க. நீங்க பயப்படுற அந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி தான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய டேர்ன் காத்துட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஒரு மிக எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயுதம் இருக்கு. அதுதான் நன்றி உணர்வு. கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வெறும் தேங்க்ஸ் சொல்றது கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பூஸ்டர். நம்மள நிறைய பேர் இல்லாத விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறதுலயே நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம். ஆனா இந்த யூனிவர்ஸோட லாஜிக் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இப்போ இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்க எப்போ மனசார நன்றி சொல்றீங்களோ அப்போதான் இன்னும் அதிகமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க இந்த பிரபஞ்சம் முன்வரும். உதாரணத்துக்கு நீங்க ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்றீங்க. அவர் அதை மதிச்சு உங்களுக்கு நன்றி சொன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமா உதவி பண்ண தோணும் இல்லையா? அதே தான் இந்த யூனிவர்ஸும் பண்ணுது. நீங்க காலையில எந்திரிச்சதும் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு புது நாளுக்காக, உங்களை சுத்தி இருக்கிற நல்ல மனிதர்களுக்காக, நீங்க சுவாசிக்கிற காத்துக்காக ஒரு டீப் கிராட்டிடியூட் சொல்லுங்க. இந்த நன்றி உணர்வு உங்களோட வைப்ரேஷனை ஒரு செகண்ட்ல மாத்திடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றியோட இருக்கீங்களோ அவ்வளவு வேகமா உங்களோட லைஃப் எனர்ஜி அதிகரிக்கும். குறை சொல்றத நிறுத்திட்டு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகள் மறைஞ்சு நிறைகள் அதிகமாகும். நம்ம எல்லாருமே மத்தவங்க நம்மள மதிக்கணும், நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். ஆனா இங்கதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்றோம். நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் இந்த உலகமும் உங்களை நடத்தும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்பது உங்களிடமிருந்து தான் தொடங்க வேண்டும். நீங்க உங்களையே குறை சொல்லிக்கிட்டு என்னால முடியாது, நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சீங்கன்னா அந்த அந்த லோ வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும். அப்போ இந்த உலகமும் உங்களை ஒரு சாதாரணமான ஆளாகாம பார்க்கும். ஆனா நீங்க உங்களை மதிக்க தொடங்கி உங்களுடைய வேல்யூ என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல இருந்து உங்க பேச்சோட வேகமும் வரைக்கும் எல்லாமே மாறும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த யூனிவர்ஸ் கவனிக்கும். நீங்க உங்களை நேசிச்சு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்களும் உங்களை மதிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஒரு அதிசயம். இந்த உலகத்துல உங்களை போல இன்னொருத்தர் கிடையாது. அந்த யுனிக்னஸை கொண்டாடுங்க. உங்களை நீங்களே ஒரு கிங்/குவீனா ட்ரீட் பண்ணுங்க. அப்போதான் இந்த உலகம் உங்களை ஒரு வெற்றியாளனா அங்கீகரிக்கும். இந்த வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் இவ்வளோ உழைக்கிறேன் ஆனா எனக்கான பலன் இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த யூனிவர்ஸ் ஒருபோதும் உங்களை ஏமாத்தாது. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அட் த ரைட் டைம். ஒரு செடியை இன்னைக்கு நட்டுட்டு நாளைக்கே அதில் பூ பூக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கான டைம் வரும்போது தான் அது பூக்கும். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும். சில நேரங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் தள்ளி போகுதுன்னா அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, அந்த பிரபஞ்சம் உங்களை இன்னும் பெரிய விஷயத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்கு. இல்லை என்றால் அதை விட சிறந்த ஒன்றை உங்களுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கு. இந்த டிவைன் டைமிங் மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. நீங்க எப்போ உங்க போராட்டங்களை ஒரு பாடமா கத்துக்கிட்டு நம்பிக்கையோட காத்திருக்கீங்களோ அப்பதான் உங்களுக்கான அந்த பெர்ஃபெக்ட் மோமெண்ட் வந்து சேரும். அவசரப்படாதீங்க. மற்றவங்களோட வாழ்க்கையோட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கான கடிகாரம் வேற, அவங்களுக்கான கடிகாரம் வேற. சரியான நேரம் வரும்போது நீங்க கற்பனை செஞ்சதை விட பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் உங்க பயணத்தை தொடருங்க. வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த முக்கியமான 10 ரகசியங்களை ஒரு முறை சுருக்கமா பார்த்துடலாம். 1, எண்ணங்களும் பிரபஞ்சமும்.
பிரபஞ்சம் எப்போதும் நம் எண்ணங்களை கவனித்துக் கொண்டே இருக்கும். அதனால் உயரிய எண்ணங்களையே விதைப்போம். 2. தெளிவான விருப்பம். தெளிவான ஆசைகள் மட்டுமே வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பாதையை உருவாக்கும். 3. ஈர்ப்பு விதி. நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களையும் சரியான வாய்ப்புகளையும் நம்மை நோக்கி ஈர்க்கும். 4. நம்பிக்கை எனும் விதை. எந்த ஒரு கனவும் நனவாவதற்கு நம்பிக்கைதான் முதல் விதை. 5. மன அமைதி. உங்கள் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே பிரபஞ்சம் காட்டும் அந்த சின்ன சின்ன சைகைகளை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். 6. எண்ணமே நிஜம். நீங்கள் எதை தொடர்ந்து ஆழமாக நினைக்கிறீர்களோ அது ஒரு நாள் நிஜமாக மாறும். 7. பயமின்மை. உங்கள் மனதில் பயம் குறையும் இடத்தில்தான் அதிசயங்கள் பிறக்கத் தொடங்கும். 8. நன்றி உணர்வு. இருப்பதை எண்ணி நன்றி சொல்லத் தொடங்குங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். 9. சுயமரியாதை. நீ உன்னை மதிக்கத் தொடங்கினால் மட்டுமே இந்த உலகமும் உன்னை மதிக்கத் தொடங்கும். 10. கால நேரம். அவசரப்படாதீர்கள். அனைத்தும் உங்களுக்கான நேரத்தில் சரியாகவே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 10 விஷயங்களும் வெறும் தகவல்கள் கிடையாது. இது ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கைடு. நினைவில் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய கடல் மாதிரி. அதில் நீங்கள் ஒரு சின்ன துளி கிடையாது. அந்த ஒரு துளிக்குள்ளதான் முழு கடலும் அடங்கியிருக்கு. உங்களோட எண்ணங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு ஆழமான நம்பிக்கையோட உங்க பயணத்தை தொடருங்க. ஏன்னா யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒர்க்கிங் ஃபார் யூ. நீங்க ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. அதை வரவேற்க தயாரா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த 10 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல இன்னும் பல ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் மேனிஃபெஸ்டிங், கீப் பிலீவிங். அனைத்தும் உனக்கான நேரத்தில் சரியாகவே நடக்கும்.